நீங்க உங்களை வாழ்த்தி சொல்வதையெல்லாம் உங்களுக்காக ஒரு தனிநபருக்காக பேசக்கூடியதையெல்லாம் அரசியல் ரீதியா நீங்க கொண்டு வரீங்கன்னா அரசியல் அறிவு இல்லாம அறிவு திருவிழா நடத்திட்டீங்கன்னு அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன்றேன். சரி, இப்போ உங்களுடைய கொள்கை என்ன? இவங்களோட கேள்வி என்னதுமா? கொள்கைன்றாங்க. தாவேக்காக என்ன கொள்கை? யாரு கேட்குறீங்களோ வாங்க, ஒரு 10 பக்கம் இருக்கு தரேன். கொள்கை தலைவர்கள் யார், எங்களுடைய கொள்கை என்ன, எங்களுடைய பார்வைகள் என்ன, எங்களுடைய கோட்பாடுகள் என்ன, நாம் தமிழர் தான் முக்கியமா. இல்ல நான் அதான் சொல்றேன். அதாவது உங்களுடைய கொள்கை என்ன, நம்ம நாம் தமிழர்களுடைய கொள்கை என்ன, எப்படி கலைஞர் குடும்பம் பங்காளியாச்சு, எப்படி சங்கிகள் சகத்தோழனாவான், எப்போ அன்னைக்கு நக்காத ஆர்எஸ்எஸ்னுடைய சுவை இன்னைக்கு எப்படி நக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் இப்போ ஒரு திராவிட கோட்டையை உடைக்கிறதுக்கு நான் ஒரு பார்ப்பனிய கடப்பாறையை கட்டணும். உன்னுடைய கொள்கை என்ன? இன்னைக்கு உன் கொள்கை என்ன? பார்ப்பனிய கடப்பாறையை உருவாக்கி அதை எடுத்துட்டு போய் உடைக்கிறது தான் உன்னுடைய வேலையா? பெரியாரை நீ கொண்டாடினியா இல்லையா? பெரியாரை கொண்டாடினாரா இல்லையா? நீங்க சொல்றது அவருக்கு பொருந்தும் இல்ல. யாருக்கு? நீங்க எப்படி திருமாவளவன் நீங்க எல்லாரும் கருத்துக்களை மாத்திட்டாரோ, நீங்க எப்படி திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னைக்கு வருத்தப்படுறீங்களோ அது மாதிரி அவருடைய கொள்கையை மாறக்கூடாதுன்னு ஏன் நினைக்கணும்ன்ற. நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு நீ பார்ப்பனியத்தினுடைய கைக்கூலியா இருந்துட்டு, அன்னைக்கு சேவகனா இருந்துட்டு, இன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா பரவாயில்ல. இத்தனை நாள் மக்களுக்கும் மண்ணுக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு நான் பார்ப்பன கடப்பாறையா மாறுவேன்னு சொல்றது தானே விந்தையா இருக்கு. அப்படி சொல்லுங்க. அது உங்க பார்வையில நீங்க பெரியாரை கொண்டாடுறீங்க, அவர் பார்வையில பெரியாரை நான் கொண்டாடலங்கிறேன். கொண்டாடக்கூடியவன தேவையில்லைன்னு சொல்றாரு அல்ஹாஜ் பழனி பாபா அவர்கள். பெரியாரையும் இந்த மண்ணில் அம்பேத்கரையும் எவன் ஏத்துக்கலையோ அவனை நீ ஏத்துக்காதன்னு சொல்றாரு. அவன் தான் நீங்க மிகப்பெரிய துரோகியா நிப்பான்னு சொல்றாரு. நான் ஏத்துக்கல. நான் பழனி பாபா அவர்களை ஏத்துக்கிட்டேன். சிறு வயதிலேயே பழனி பாபாவை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடியது சீமானு. இன்னைக்கு நீ ஏத்துக்கிறேன்னா நீ எப்படி பெரியாரையும் அம்பேத்கரையும் நீ எப்படி மறுத்து பேச முடியும்? பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்வோர் மட்டும்தான் இங்க கட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல பெரியாரையும் யாரு ஒருத்தர் வேணான்னு நினைக்கிறாரோ அவர் ஆபத்தானவர்னு குறிப்பிடுறார். இங்க நடத்தணும்ன்றது திரும்பவும் சொல்றேன். இங்க ஆர்எஸ்எஸ் இருக்கு கால் ஊன்றி. நீங்க இல்ல நான் இங்க கால் ஊன்றி உட்கார்ந்து இருக்கு, புரியுதுங்களா? அது இன்னைக்கு நாங்க வரவிட மாட்டோம் இந்த முதல்வர் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். எல்லா பள்ளிகள்லயும் ஆர்எஸ்எஸ்னுடைய பரேடு நடந்துகிட்டு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தெரியுமா தெரியாது? நெறியாளரா சொல்லுங்க. நடக்குதா இல்லையா? நடக்குது இல்ல. இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் என்ன கிழிச்சிட்டாரு? என்ன கிழிச்சிட்டீங்க? எதை கொண்டு போய் புடுங்கி கொண்டு போய் திராவிட கருத்துக்களை நிறைய திணிக்கிற பல்வேறு இது இருக்கு. உங்களுக்கு பாடத்திட்டங்கள் இருக்கு இல்லையா? பாடத்திட்டங்கள் இருக்குன்னா பாடத்திட்டங்கள்ல கொண்டு வாங்க. நீங்க ஒன்றியத்தில் நீங்க ஆளக்கூடியவர்களை, நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கொண்டு வாங்க. நீங்க உங்களுடைய மாநிலங்கள்ல பெரியாரையும் அம்பேத்கரையும் பேச விட்டுருவீங்களா? எங்களுடைய மண்ணில் தான் பேச முடியும். ஏன் மண்ணில் பேசுறதுக்கு நீ யாரான்னு தானே நான் கேட்க முடியும்.